வேத ஆராய்ச்சி வகுப்பிற்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் ரட்சிப்பு இரத்தத்தினாலே வருகிறது, பரிசுத்தமாக்கப்படுதலும் பணிவிடை செய்தலும் கொழுப்பினாலே வருகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நீங்கள் போதகராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனசாட்சி எப்போது திருப்தியாகி நம்முடைய குற்ற உணர்வு எப்போது எடுக்கப்படும்? சபையின் பாவத்திற்காக செய்யப்பட வேண்டிய பரிகாரம் எது? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் லேவியராம புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று லேவியராமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தை நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பாவ நிவாரண பலியை குறித்து சொல்ல துவங்கும் பொழுது முதலாவதாக ஆசாரியனுடைய பாவம் கணக்கிலே எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவனே தலைமைத்துவ பொறுப்பிலே இருக்கிறான். அவன் தவறான காரியங்களை செய்வான் என்றால் மக்களும் தவறான காரியங்களை செய்வார்கள். அவனுடைய பாவம் அவர்களுடைய பாவமாகும். ஆசாரியனைப் போலத்தான் ஜனங்கள் இருப்பார்கள். எனவே ஒரு ஆசாரியன் பாவம் செய்தால் முதலாவது பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக அவன் கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வர வேண்டும். இளங்காளை விலையேற பெற்ற ஒன்று. ஒரு மனிதன் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறானோ அதுவே அவனுடைய பாவ நிவாரண பலியை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. அவனுடைய பாவத்திலே வேறுபாடு இல்லை, ஆனால் அவனுடைய பொறுப்பிலே அவன் பெரியவனாய் இருக்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு போதகராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பொறுப்பு மிக்க ஒருவராகிறீர்கள். கூட்டத்திலே முன்னாலே நின்று பாடல் பாட விரும்புகிறீர்களா? அது உங்களை பொறுப்புள்ளவர்களாக்குகிறது. திருச்சபையிலே ஏதாவது ஒரு பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இவ்வாறு நீங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது மற்றவர்களை விட பொறுப்பு மிக்கவர்களாகிறீர்கள். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதோடு கூட உள்ள பொறுப்புகளையும் நம்மை சுமக்க செய்கிறது. 3வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக ஆசாரியன் பாவம் செய்தால் என்று வாசிக்கிறோம். இது அந்த ஆசாரியனின் பொறுப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. அவனும் சாதாரணமான ஒரு மனிதன்தான். அவனும் சோதனைக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவன்தான். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனிதர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிலே தான் நமது மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கும் ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் பெருத்த வேறுபாடு காணப்படுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சரி, இப்பொழுது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். பாவ நிவாரண பலியின் இந்த பகுதி தகன பலியைப் போலவே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 முதல் 7 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு, முதலாவது செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியிலே 7 தரம் அதை தெளிக்க வேண்டும். பாவம் செய்த மனிதன் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக இது செய்யப்படுகிறது. மட்டுமல்ல, தூபபீடத்து கொம்புகளிலேயும் சிறிது இரத்தம் பூசப்பட வேண்டும். இது ஜெபிக்கும் இடமாய் இருக்கிறது. இவ்வாறு செய்வதனாலே குற்றம் செய்தவன் மீண்டுமாக தேவனை தொழுது கொள்ள மீட்கப்படுகிறான். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதும் நாம் அவரை தொழுது கொள்வதும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தின் அடிப்படையை சார்ந்திருக்கிறது.
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:22 சொல்லப்படும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மீதம் இருக்கும் இரத்தம் வெண்கல பலிபீடத்தின் அடியிலே ஊற்றப்பட வேண்டும். இந்த காரியங்கள் செய்யப்படும் பொழுது பாவம் செய்த மனிதனுடைய மனசாட்சி திருப்தி அடைகிறது, குற்ற உணர்வு எடுக்கப்படுகிறது. இந்த செயலானது குற்றத்தை உணர்ந்து குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனதிற்கும் இருதயத்திற்கும் மட்டுமே போதுமானதாய் இருந்தது. அருமையானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கும் பொழுது அவர் உங்களையும் மன்னிக்கிறார். பாவத்தை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி போடுகிறார். அதை குறித்து அவர் திரும்ப எண்ணுகிறதில்லை. எனவேதான் நமக்கு குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. உண்மையாகவே முழுமையாக ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டாரா என்று சந்தேகப்படுவதற்கே இடமில்லை. அவர் உங்கள் பாவத்தையும் எடுத்து போடுகிறார், குற்ற உணர்வையும் எடுத்து போடுகிறார். நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை பார்க்கும் பொழுது அவர் போதுமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். லேவியராமம் 4:8 முதல் 10 வசனங்கள் பாருங்கள். பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இந்த குண்டிக்காய்கள் என்று சொல்லப்படுவது சிறு நீரகங்களை குறிக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது போல சமாதான பலியிலே செய்தது போல கொழுப்பு நிறைந்த பகுதிகள் எல்லாவற்றையும் அதோடு உள்ள பகுதிகளையும் தகன பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும். பாவமானது மன்னிக்கப்பட்டு விட்டது, ஐக்கியம் சரி செய்யப்பட்டு விட்டது, பணிவிடை தொடர்கிறது. கொழுப்பு தகன பலிபீடத்திலே தகனிக்கப்படியாய் கொடுக்கப்பட்டு விட்டது. ஞாபகம் இருக்கிறதா? கொழுப்பானது மிகவும் முக்கியமான பகுதியை குறிக்கிறது. வசனங்கள் 11-12 பாருங்கள். காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டெரிக்க கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன். இந்த குறிப்பிட்ட இடத்திலே மற்ற பலிகளை பார்க்கிலும் இந்த குற்ற நிவாரண பலி வித்தியாசமானதாக சொல்லப்படுகிறது. காளையின் தோல், மாம்சம், தலை, தொடை, குடல், சாணி எல்லாவற்றையும் பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான இடத்திலே எரிக்க வேண்டும். இது பாவத்தின் கொடூரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த மிருகம் பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டது. அது அபிஷேகிக்கப்பட்டதாகவோ இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றுபடுத்தி எண்ணக்கூடியதாகவோ இல்லை. ஆனால் பாவத்தை சுமந்து தீர்த்த கிறிஸ்துவை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. எபிரேயர் 13:10 முதல் 14 வசனங்களிலே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரமில்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, சமயமானது பரிசுத்தமுள்ள ஒரு தேவனின் எதிர்பார்ப்புகளையோ இருதயத்தையோ திருப்தி செய்ய முடியாது. சிலுவையில் இயேசுவின் மரணம் மட்டுமே பாவத்திற்கான மன்னிப்பை கொடுக்க முடியும். நாம் எல்லாரும் பாவிகள், பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரை தேவன் அழித்து போட்டு விட்டாலும் பரலோகத்திலே தேவதூதர்கள் தேவனை பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் நம்மை நேசித்தபடியினாலே நமக்காக பாவமாகும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்துவை நோக்கி திரும்புவதை தவிர பாவ நிவாரணத்திற்காக நீங்கள் எதையுமே செய்ய முயற்சிக்காதிருங்கள். கிறிஸ்துவே பாவத்திற்கு சரியான பரிகாரியாய் இருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கும் ஆழமான வாஞ்சையை சந்திக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவரே உங்கள் பாவத்திற்கான மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். லேவியராமம் 4:13-14 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து
காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதுனால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தை நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். இப்பொழுது சபையின் பாவத்திற்காக செய்யப்பட வேண்டிய பலியை குறித்து பார்க்கிறோம். இளங்காளை விலையேறப்பட்ட ஒன்று. பிரதான ஆசாரியன் முழு சபைக்கும் பிரதிநிதியாக இருக்கிறார். எனவே அந்த பலிக்கும் தேவையானது இளம் காளைதான். இங்கே மற்றும் ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம். தனி மனிதன் மட்டும் தேவனுக்கு முன்பாக பொறுப்பாளி அல்ல, ஒரு சமுதாயமே பொறுப்பாளர்களாய் இருக்கிறார்கள். தேவன் தேசங்களை நியாயம் தீர்க்கிறார். ஒரு தேசம் மொத்தமாக செய்யும் பாவத்திலே ஈடுபடாத பலரும் அதோடு கூட நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே தேசம் நியாயம் தீர்க்கப்பட்ட பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களுமே அடிமைத்தனத்திற்குட்பட்டார்கள். ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பொழுது அவ்வாறு தான் அத்தனை பேரும் கடந்து வந்தார்கள். அருமையானவர்களே, நானும் நீங்களும் கூட ஒரு தேசத்தின் ஒரு பகுதியாக இருப்பதனாலே நாமும் பொறுப்பாளிகளாகவே இருக்கிறோம். தேவன் திருச்சபைகளையும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத சபை கூட்டங்களின் மத்தியிலே சில விசுவாசிகள் இருந்து கொண்டு அவர்களுக்கு தாங்கள் சாட்சியாக இருக்கப் போகிறோம் என்று சொல்வார்கள். அவருடைய இந்த வாதத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே எந்த ஆதாரமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்தை போதிக்காத ஒரு சபையிலே நீங்கள் அங்கமாய் இருப்பீர்கள் என்றால் அந்த திருச்சபைக்கு தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பும் பொழுது நீங்களும் தப்பப் போவதில்லை. உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவிலே நீங்கள் தனிப்பட்ட உத்தரவாதம் உடையவர்கள். ஆனால் நீங்கள் தவறான கூட்டத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அதோடு கூட தண்டிக்கப்படுவீர்கள். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்ப்பது போல ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தேவன் நற்செய்தியை கூறி அறிவித்த பொழுது அது சபைக்கு மட்டுமல்ல, சபையில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அந்த செய்தி கடந்து செல்கிறதாகவே இருந்தது. லேவியராமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். சபையின் மூப்பர்கள் அங்கே தேசத்தின் பிரதிநிதிகளாய் நிற்கிறார்கள். தொடர்ந்து 16 முதல் 21 வசனங்கள் வரை நாம் பார்க்கிற பகுதிகளிலேயும் ஆசாரியனுடைய பாவ நிவர்த்திக்காக என்ன செய்யப்பட்டதோ அதே போலவே சபையின் பாவத்திற்காகவும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராமம் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். ஒரு பிரபு தன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து. கவனித்தீர்களா? ஒவ்வொரு தனி வித்தியாசமான கூட்டங்களும் தேவனுக்கு பலியை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பொறுப்பும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் பாவிகளே. இங்கே பிரபு என்று சொல்லப்படும் பொழுது சமுதாயத்திலே குறிப்பிட்ட மக்கள் கூட்டங்களின் மேலே அதிகாரியாக இருக்கிறவர்கள். பொதுவாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அடிக்கடி குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அவர்களை குறித்து வதந்திகளும் உலவுவது உண்டு. இங்கே குற்றம் செய்த பிரபு தனது பாவத்தை அவன் முதலாவது அறிய வேண்டும். பின்னர் பலியை அவன் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இவன் கொண்டு வர வேண்டிய பலியின் விலை மதிப்பானது ஆசாரியனோ அல்லது முழு சபையோ கொண்டு வர வேண்டியதை விட குறைந்த விலை உள்ளதை கொண்டு வரலாம். என்றாலும் ஒரு சாதாரண தனி மனிதன் கொண்டு வரும் பலியை விட இது விலை மதிப்புள்ளதாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பொறுப்பிலே இருக்கிறவர்கள் தேவனால் பொறுப்பிலே வைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் தேவனுக்கு அதிகம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று பொறுப்பிலே இருக்கிற அநேகரும் தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து எண்ணுகிறதே இல்லை. மேடை பேச்சாளர்களுடைய பேச்சை நீங்கள் கவனித்தாலே அவர்களுக்கு எவ்வளவு கடவுள் பயம் இருக்கிறது, தேவனுக்கு எந்த அளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே பொதுவாக அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். மற்றவர்களை குறைவாக பேசுவார்கள். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, பொறுப்புகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனால் அந்த பொறுப்புகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வடைய வேண்டும். இங்கே அறியாமையினாலே குற்றம் செய்கிற ஒரு பிரபுவும் வெள்ளாட்டு கடாவிலே பழுதற்ற ஒன்றை பலியாக கொண்டு வர வேண்டும். இது காளையைப் போல விலை மதிப்புள்ளதல்ல. இந்த பலியானது ஒரு ஆசாரியனோ அல்லது சபையாரோ அறியாமையினாலே பாவம் செய்யும் பொழுது கொண்டு வரப்படுகிற பலியை செய்வது போலவே இந்த வெள்ளாட்டு கடாவிற்கும் செய்யப்பட வேண்டும். லேவியராமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள்.
சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால். அருமையானவர்களே, இங்கே அவன் எந்த கட்டளையை மீறுகிறான் என்பதை குறித்து அவன் உணர்வடைய வேண்டும். மீண்டுமாக இங்கேயும் அவன் கொண்டு வரும் பலியானது அவனுடைய குற்ற உணர்வை அவனை விட்டு எடுத்து போடவும் அவனுடைய மனசாட்சிக்கு ஒரு திருப்தியை கொடுக்கவும் தான். இன்றைக்கும் மனிதன் எவ்வளவு நவ நாகரிகத்திலே வாழ்ந்தாலும் அவனுடைய குற்ற உணர்வை எடுத்து போடக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒன்றே ஒன்றுதான். மனோதத்துவ நிபுணர்கள் எந்த தனி மனிதனுடைய இருதயத்திலே இருக்கும் குற்ற உணர்வையும் எடுத்து போட முடியாது. ஒருவேளை அவனுடைய மனதிலே ஒரு இடத்திலே இருக்கிற குற்ற உணர்வை மற்றொரு இடத்திற்கு அவர்கள் மாற்றி வைக்கலாம். ஆனால் அந்த குற்றமானது இயேசுவண்டை கொண்டு வரப்படும் பொழுதே அதற்கான மன்னிப்பையும் குற்றமற்ற மனசாட்சியையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் 28, தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து. கவனித்தீர்களா? சாதாரண ஜனங்களிலே ஒருவன் தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வு பெறும் பொழுது அதற்கு பிறகு அது அறியாமையினாலே செய்த ஒன்று அல்ல. அவனும் அதற்கான பலி செலுத்த வேண்டும். இன்றைக்கும் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? ஒரு காலத்திலே தான் பாவி என்று உணர்ந்து இயேசுவண்டை வந்து தன்னை பாவி என்று அறிக்கை செய்து அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விடுகிறான். பின்னர் ஒரு சூழ்நிலையிலே அவன் பாவம் செய்து விட்டேன் என்பதை உணர்கிறான். உடனடியாக அவன் அதை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கிறான். இதற்கான ஆதாரம்தான் 1 யோவான் 1:9 நாம் பார்க்கிறோம். வெள்ளாடுகளிலே பழுதற்ற ஒரு பெண்குட்டி என்பது மற்ற பலிகளை விட விலை குறைவானது. இருந்தாலும் இந்த பலி அவசியமானதாக இருக்கிறது. சமுதாயத்திலே எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் பிரமாணம். 32 வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவதாக இருந்தாலும் பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வரலாம். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது 31 வசனத்தில் இறுதி பகுதியிலே பார்க்கிறோம். இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுதும் இதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். பாவ நிவாரண பலியை குறித்து பல காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது அதை குறித்த பிரமாணங்களையும் அதோடு சேர்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை குறித்து லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது. அது மகா பரிசுத்தமானது. கவனித்தீர்களா? 2 பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். பாவ நிவாரண பலி பரிசுத்தமானது. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாவமானார். என்றாலும் அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். தேவன் குமாரனை கைவிட்ட சூழ்நிலை உண்டு. என்றாலும் கிறிஸ்து மூலமாய் உலகத்தை தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அருமையானவர்களே, இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மிக ஆழமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருந்தார். இப்பொழுதும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். என்றாலும் நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டது. உண்மையாகவே சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை போல பரிசுத்தவான்களாய் இல்லாதபடியினாலே அவர் பட்ட பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனம் வரை பாருங்கள். அது சமைக்கப்பட்ட மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்திலே பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். கவனித்தீர்களா?
பலியோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்தும் தேவன் தெளிவான பிரமாணங்களை கொடுக்கிறார். கவனித்தீர்களா? இந்த பலியானது பாவத்திற்காக கொடுக்கப்பட வேண்டியது. பாவம் பரிசுத்தத்திற்கு எதிர்மறையானது. இதைத்தான் இதன் மூலமாக கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா 55:7-9 வசனங்களை கவனியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நம்மை தேவன் பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், பாவத்திற்குள்ளே விடுதலை செய்யவில்லை. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் ரோமர் 6:2 வசனங்களிலே, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்திருக்கிறோம். இந்த உணர்வை பெற்று நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்த பிறகு அவருடைய மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் நம்முடைய பாவத்திற்கும் வெகு தூரம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து வரும் காலங்களிலே பாவத்தை குறித்து ஜாக்கிரதையோடும் எச்சரிப்போடும் வாழ அழைக்கப்படுகிறோம். அவர் கிருபையாய் மன்னிக்கிறார் என்பதனாலே திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அருமையான விசுவாசியே, இன்றும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகளிலே இன்னமும் பாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களா? நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று திரும்பி பார்ப்போமா? கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் போது அவர் நம்மையும் மன்னிக்கிறார். கிறிஸ்துவை நோக்கி திரும்புவதை தவிர பாவ நிவாரணத்திற்காக நீங்கள் எதையும் செய்ய முயற்சிக்க வேண்டாம். தேவன் தேசங்களையும் திருச்சபைகளையும் நியாயம் தீர்க்கிறார். ஆசாரியனுடைய பாவத்திற்காக செய்யப்பட்ட எல்லா பரிகாரமும் சபையின் பாவத்திற்காகவும் செய்யப்பட வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.